அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? என்ன மக்களை, சோர்வா இருக்கீங்களா? ஒவ்வொரு காரியத்திலையும் இறைவனை தேடும்போது அந்த சோர்வை எல்லாம் அப்புறப்படுத்திடுவார். ஏன்னா இறைவனோட நம்ம ஒன்றித்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உண்டு. ஆமாம், இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, வியாதியும் உண்டு, வருத்தமும் உண்டு, வேதனைகள் உண்டு. எல்லாத்தையுமே அவர் அப்புறப்படுத்துவார். அப்புறப்படுத்துகிறவர் நம்மளோட இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தர்றார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 10-12 முடிய. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, ஊனியலின்படி வாழ வேண்டியது இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஊனியல்பு இச்சைக்குரிய அனைத்து காரியங்களையுமே வெளிப்படுத்துகிறது இல்லையா? ஏன்னா இது ரோமியர்லேருந்து வர்றது பூராமே அதான் வருது. அப்போது நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களை இருக்கும்போது, முன்னால் எப்படி இருந்தோம்? கடவுளை அறியாத காலத்தில் எப்படி இருந்தோம்? தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்தோம். அதனால தான் என்ன சொல்கிறாரு? பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள். அப்போ நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் இல்லையா? அப்போ அந்த கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் நாம் இருக்கும்போது தூயாவின் வல்லமையால் நம்மளை நிறைவாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நிறைவை கொண்டு தான் நம்மளை நிறைவுபடுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார், ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவுபடுத்துகிறார். அந்த தெளிவின் மூலமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அவர் நம்மளில் குடியிருக்கும் போது தூயாவின் வல்லமையால் அவர் சொல்கிறார்ல, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், எனக்கு பின் என் துணையாளர் உங்களுக்கு வருவார், அவர் கேட்டு கேட்டு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லை? அப்போ அதே போல் தூய ஆவி நம்மளில் குடிகொண்டு இருக்கும் போது அவருடைய உணர்த்துதலும் செயல்பாடும் நமக்கு தெரிந்து கொள்ளும். நாம் அவருக்குள் நிறைந்து இருந்தால், அப்படி நிறைந்து இருக்கும்போது கண்டிப்பாக இவ்வுலக வாழ்க்கையின்படி நாம் வாழ மாட்டோம், இறை சித்தத்தின்படியே வாழ்வோம். ஏனென்றால் நாம் இறைவனுக்கு உள்ள வாழ்க்கை வாழும்போது தான் நாம் பெயர் பெற்றோர்களாக இருக்கிறோம். நாம் பெயர் பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்றால், நம்மளை பிறர் கண்டுகொள்ளும்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சொல் செயல் அனைத்துமே இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இறைவனை சார்ந்து இருக்கும்போது தான் நமக்கு நிறைவாக எல்லாமே இருக்கும். நம்ம இருவகையில் வாழ்ந்தோம் என்றால் அதில் நிறைவில்லை, அது போலியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதுதான் நம் உடல் செத்து போயிருக்கிறது. அந்த செத்த உடலைத்தான் அவர் மீண்டும் நமக்கு தூயாவின் மூலமாக வல்லமையோடு நம் பாவங்கள் அனைத்தையும் களைந்தெடுத்து நம்மளை நிறைவுபடுத்துகிறார். அந்த நிறைவு தான் இப்பொழுது நம்மளை வாழ வைக்கிறது. நாம் வாழ்கிறோம். இயேசுக்கு பின் போகும்போது, இயேசுடைய பாதையை அடிச்சுவடை நாம் பின்பற்றும் போது துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் உண்டு. என்ன, இவ்வுலக வாழ்க்கை பிரகாரம் நாம் ஓடிக்கொண்டு இருந்தால் அதில் நிறைவு இருக்காது. நாம் இவ்வளவு வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார். படைத்தவர் அவர் அல்லவா? எளியாவை போஷித்தவர் நம்மளை போஷிக்க மாட்டாரா? எது எது தேவை என்பது அவருக்கு தெரியும். அதன்படி தான் நம்மளை வழிநடத்துகிறார். அப்போ அந்த வழிநடத்துதலை கொண்டு தான் நாம் வாழ வேண்டும். அப்போ வாழ்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? தூயாவின் வல்லமையும் செயல்பாடும் நமக்குள் வேண்டும் இல்லையா? அந்த செயல்பாட்டை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, தந்தையின் திட்டப்படி தூயாவின் வல்லமையை கொண்டு இயேசு எங்களை நிரப்பி தந்தையிடம் கேட்டு கேட்டு அனைத்தும் செய்பவர் இயேசுவும் தூய ஆவியும். ஆண்டவரே, மூவரும் இணைந்திருப்பதால் அந்த 3 பேரும் சேர்ந்து எங்களை நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி. இவ்வுலக வாழ்க்கை கடினமாக இருக்கிறது ஆண்டவரே, எதை எடுத்தாலும் கடினம்தான். எங்களை முன்னையும் போக விடலை, பின்னையும் போக விடலை. இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நினைத்து கொண்டு நாங்கள் உண்மையில் நிறைந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிறைவு உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். எங்கள் நம்பிக்கை இன்னும் நீர் பெரிதாக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.